குத்தத்துல இருந்து தப்பிக்க நினைச்சாலோ அல்லது குத்தமே செய்யலேன்னு சாதிக்க நினைச்சாலோ தானே நமக்கு வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் வேணும். நாம 2 பேருமே அந்த குத்தத்தை மறுக்கிறதாவும் இல்ல மறைக்கிறதாவும் இல்ல. அப்பா, அந்த குத்தத்தை நாம ஏன் செஞ்சோங்கிறத அனுபவபூர்வமா நம்மளாலதான் எடுத்து சொல்ல முடியுமே தவிர ஒரு வக்கீலால முடியவே முடியாதுப்பா. சோ வக்கீலே வச்சுக்காம நம்ம கேஸ நாமளே வாதாடி பாப்போமே. யோ, எல்லாரும் அவங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்கய்யா. கருப்பாய் அம்மாவால தானே இந்த கிராமமே தலையெடுக்க ஆரம்பிச்சதுங்கிறது உண்மையா இல்லையா? அட ஏங்க அவ்வளவு தூரம்? என் பேரன் செல்வம் இருக்கானே, அவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் 100க்கு 100 மார்க் வாங்கலான்னா அது அந்த கருப்பாயம்மா போட்ட பிச்சை தாங்க. புறம்போக்கு நிலத்துல எனக்கு குடிசை போட அந்த தானே பட்டா கொடுத்தாங்க. நான் 1 நம்பர் குடிகாரன். என் மனைவி தற்கொலை செஞ்சுக்க போனா அவளை தடுத்து நிறுத்தி என்னை இட்டார சொல்லி உபதேசமெல்லாம் செஞ்சது கருப்பாயம்மா தானே. நான் இப்ப குடிய நினைச்சு கூட பாக்குறது இல்ல. 30 வருஷமா மானம் பார்த்த பூமியா இருந்த இந்த அன்னவயல் கிராமத்தை முப்போக விளையிற பூமியா மாத்திரத்துக்காகவே 1 கோடி ரூபாயில அணைக்கட்டு கட்டின அந்த புண்ணியவதியை அரசாங்கம் தண்டிச்சா நம்ம உசத்தே ஆகணும். ஆமா, கருப்பாய் அம்மா மேல நாளைக்கு வழக்கு ஆரம்பம்னு பேப்பர்ல வந்து கருப்பாயை கைது செய்யாதே, வழக்கை வாபஸ் வாங்கு அப்படின்னு அரசாங்கத்துக்கு ஆயிரக்கணக்கான தந்தி அடிச்சே ஆகணும். குறைஞ்சது 10,000 பேர் ரத்த கையெழுத்து போட்டு மத்திய சர்க்காருக்கு மகஜர் அனுப்பியே தீரணும். நான் சாகர வரைக்கும் கோர்ட் வாசல்ல உண்ணாவிரதம் இருக்க போறேன். இது சத்தியம். தம்பி, கருப்பாயி என்ன தப்பு செஞ்சுட்டாளா? சாதியை மாத்தி சொல்லி படிச்சு பதவிக்கு வந்துட்டாங்களாம். கம்யூனிட்டியை மாத்தி சொன்னது கிரிமினல் குற்றமா? கம்யூனிட்டியாவது கம்மநாட்டியாவது நல்லது செய்யறவங்களுக்கு ஜாதி ஏது? அந்த அம்மாவுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். அந்த புண்ணியவதிய புடிச்சா உள்ள போட போறாங்க. இந்தாங்க என் கைய கீறி இந்த ரத்தத்துல எல்லாரும் கட்ட விரல புரட்டி மகஜர அனுப்புங்க. இன்னைக்கு ராத்திரி கிராமமே திரண்டெழுந்த மாதிரி கோர்ட்டுக்கு பாத யாத்திரை புறப்படுவோம். என்ன, சம்மதமா? உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உங்க பேர் என்ன மேடம்? கருப்பாய். உங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ மீன், நீங்க பிறந்த உடனே உங்களை பெத்தவங்க தொட்டில்ல போட்டு ஒரு பேர் வச்சிருப்பாங்கல்ல, அது என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? காயத்ரி. காயத்ரி நல்லா தானே இருக்கு, ஏன் கருப்பாயின்னு மாத்திக்கிட்டீங்க? இந்த நாட்டுல பேர் எடுக்கணும்னா பேரை மாத்தி வச்சுக்கிட்டாதான் முடியும் தோணுச்சு, அதனாலதான் மாத்திக்கிட்டேன். ஓகே, உங்க தகப்பனார் பேர் என்ன? சங்கர சாஸ்திரி. அது தொட்டில்ல போட்டப்ப வச்ச பேரா இருக்கும். இன்னொரு பேரு நீங்க சொல்றது எனக்கு புரியல. காயத்ரி கருப்பாயியா மாறின மாதிரி சங்கர் சாஸ்திரி சாமிக்கண்ணா மாறி இருக்காரான்னு கேக்குறேன். ஏன்னா நீங்க இந்த டபுள் நேம் வச்சுக்கிறதும் டபுள் கேம் விளையாடுறதும் உங்க பரம்பரை குணமா இருக்கலாமே. டபுள் நேம் வச்சுக்கிறதுக்கும் டபுள் கேம் விளையாடுறதுக்கும் எங்க அப்பா படிச்ச அந்த காலத்துல அவசியம் ஏற்படல. அந்த காலம் எந்த காலம்? வெள்ளக்காரன் இந்தியாவை ஆண்ட காலம். அப்ப இந்தியா அடிமையால இருந்துச்சு. கல்வி சுதந்திரமா இல்ல இருந்துச்சு. அப்பெல்லாம் எந்த துறையிலேயும் வாய்ப்புகள் கிடைச்சது தகுதி அடிப்படையில தானே தவிர ஓட்டுக்கள் விழுற தொகுதி அடிப்படையில இல்ல. இதுக்கு போய் வருத்தப்படுறீங்களா மேடம்? அப்ப பாரத மாதா கைகள்ல விலங்குகள் இருந்துச்சு, அதுக்கு வருத்தம் இல்லையா? ஆமா, அப்ப பாரத மாதாவின் கைகளில் விலங்குகள் இருந்தன, இப்போ விலங்குகளின் கைகளில் பாரத மாதா இருக்கிறார். இது அதை விட வருத்தம் இல்லையா? விலங்குகள்னு நீங்க யார சொல்றீங்க? ஜாதி வெறி, மொழி வெறி, இனவெறி இதையெல்லாம் தூண்டி விட்டுட்டு பாமர மக்கள் மனச குழப்பி பழப்பு நடத்திட்டு இருக்கிறாங்களே, அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை சொன்னையோரானர். நீங்க எந்த மதம்? எம்மதமும் எனக்கு சம்மதம். உங்க கொள்கையில் இந்த கோர்ட்டுக்கு அக்கறை கிடையாது. பிறப்பால நீங்க என்ன மதம்? இந்து மதம். ஜாதி? உங்க கணக்குல பிராமண ஜாதி, என் கணக்குல மனித ஜாதி. சோ நீங்க முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க. ஆமா, ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா இருந்துகிட்டு ஏன் பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு சொன்னீங்க? ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லிக்கிட்டு பேக்வர்ட்ல இருக்கிறத விட பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லிக்கிட்டு ஃபார்வர்டுக்கு வரலாமேன்னு தான். இப்படி பொய் சொல்லி முன்னுக்கு வர்றது அசிங்கம்னு உங்களுக்கு தோணல? நீங்க செஞ்சது ஹிமாலய குத்தம், ஒத்துக்கிறீங்களா? பொய் சொன்னேன்னு ஒத்துக்கிறேன், ஆனா அத குத்தம்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நல்லா இருக்க நீங்க சொல்றது. நீங்க ஒரு விபச்சாரியா இருந்திருந்தா? அட பாவி, நாக்கு நரம்பு இல்லாம என் பொண்ணை பார்த்து பிஹேவ் யுவர்செல்ஃப். ஒருவேளை நீங்க விபச்சாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தா நான் விபச்சாரம் பண்ணங்கிறத ஒத்துக்கிறேன், ஆனா அது குத்தம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? விபச்சாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால், சூழ்நிலை வந்தாலுங்கிற வாக்கியத்தை அண்டர்லைன் பண்ணுங்க சார். குற்றம் சூழ்நிலை மேலதானே தவிர விபச்சாரி மேல இல்ல. நான் பொய் சொன்னேன், என்ன பொய் சொல்ல வெச்சது யார்? என்ன பொய் சொல்ல தூண்டியது யார்? அதான் உங்க அப்பா அந்தோனியை எழுதி போட்டானே. சரி, எங்க அப்பாவை பொய் சொல்ல வெச்சது யாரு? அதை கண்டுபிடிச்சு பரிசு வழங்குறது அரசாங்கத்துடைய வேலை. நானே சொல்றேன் சார்,
என்னையும் எங்க அப்பாவையும் பொய் சொல்ல வச்சதே சர்க்காரும் சட்டமும் தான். தவறான அணுகுமுறையை கடைபிடிச்சு முன்னுக்கு வர்றது, அப்புறம் பழிய தூக்கி சர்க்கார் தலையில போடுறதா? சரியான அணுகுமுறையை சர்க்காரை கடைபிடிக்காத போது தவறான அணுகுமுறையை நான் கடைபிடிக்கிறதுல என்ன தவறு? தவறுனா தவறுன்னு சொல்லுங்க, தவறே இல்ல. You are confusing me. அது உங்க தவறு. அரசாங்கத்தோட அணுகுமுறையில என்ன தவறுன்னு சொல்றீங்க? யுவர் ஆனர், என் தகுதிய என் படிப்பை கொண்டு எடை போடாம என் பிறப்பை கொண்டு எடை போட்டது தவறு இல்லையா? எடை போட்டு நான் முன்னேற கூடாதுன்னு தடை போட்டது தப்பு இல்லையா? ஒரு இந்திய பிரஜை தன்னோட முன்னேற்ற பாதையில குறுக்க நிக்கிற முட்டுக்கட்டைகளை முறியடிக்க கூடாதா? முட்டுக்கட்டைகளை முறியடிக்கலாம், சட்டத்தை சாகடிக்க கூடாது. முட்டுக்கட்டையா இருக்கிறதே உங்க சட்டம் தானே சார். இந்தியன் ஆயிருன்னு பட்டி தொட்டி எல்லாம் கொட்டை கொட்டை எழுத்துல எழுதி வச்சுட்டு ஐ ஆம் an Indian நான் பெருமையோட சொன்னா நோ 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 யூ ஆர் a Brahmin, நீ ஒரு கிறிஸ்டியன், நீ ஒரு முஸ்லீம் இனம் பிரிச்சு பாக்குறதே அரசாங்கம் தானே சார். அப்புறம் பி an Indianங்கிறதுக்கு என்ன சார் அர்த்தம்? இன மத ஜாதி பேதங்கள் எல்லாம் விட்டு ஒழிச்சிட்டு காஷ்மீர் டு கன்னியாகுமரி இந்தியன்ங்கிற ஒரே உணர்வோட இருந்தானே சார் அர்த்தம். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியன்ங்கிற உணர்வு தான் இருக்கு, இந்த இன மத ஜாதி உணர்வு எல்லாம் இல்ல? சத்தியமா எனக்கு இல்ல சார். ஜாதி பூவை கூட நான் தலையில வச்சுக்கிறது இல்ல, ஜாதிங்கிற வார்த்தையை வெறுக்கிறதுனால. தன்னை பத்தி சொல்லும் போது பேரறிஞர் அண்ணா ஒரு வாட்டி சொல்லி இருக்காரு, நான் ஒரு லுங்கி கட்டாத முஸ்லீம், சிலுவை அணையாத கிறிஸ்டியன், என் கொள்கை அதுதான். இருந்துகிட்டு கிறிஸ்டியனாவும் இருப்பேன் முஸ்லீமாவும் இருப்பேன்னு சொல்றீங்க, இது எப்படி சாத்தியம் எனக்கு புரியல. நீங்க உங்க தாய்க்கு மகனா இருக்கிறீங்க, உங்க மனைவிக்கு கணவனா இருக்கிறீங்க, அதே நேரத்துல உங்க மகனுக்கு தகப்பனாவும் இருக்கிறீங்க, அது உங்களுக்கு எப்படி சாத்தியமோ அப்படித்தான். சோ எல்லாருக்கும் பல முகங்கள் உண்டுங்கிறீங்க. அரசாங்கமே அத்தனை பேர் விஷயத்திலேயே ஒரு முகமா இல்லையே சார். எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துக்கிட்டாலும் என்ன ஜாதி என்ன மதம் கேட்காமல இருக்கிறாங்க. எல்லோரும் இந்தியர்கள் நானதுக்கு அப்புறம் இந்த கேள்விக்கு என்ன சார் அவசியம்? தேசத்து மக்களை ஜாதி வாரியா பிரிச்சுட்டு அப்புறம் தேசிய ஒருமைப்பாட்டை பத்தி நியூஸ் ரீல் எடுத்து விட்டா அரசாங்கமே ரீல் விடுதுன்னு ஜனங்க சிரிக்க மாட்டாங்க. ஆர்டர் ஆர்டர். மேடம், சமூகத்துல எல்லாருக்கும் சம அந்தஸ்து கொடுக்கணும்னு அரசாங்கம் நினைக்குது. அதுக்காக பின்தங்கியவர்கள் யார், முன்னேறியவர்கள் யார் அப்படின்னு ஒரு பட்டியல் தேவைப்படுது. எஸ் யுவர் ஆனர். சமூகத்துல பின்தங்கியவர்களுக்கு சில பல சலுகைகள் வழங்குறதுல கடவுள் சத்தியமா எனக்கு எந்தவித ஆட்சேபனையுமே இல்லை. ஆனால் பின்தங்கியவர்கள் யார், முன்னேறியவர்கள் யார் அப்படிங்கிற பட்டியலை ஜாதி அடிப்படையில தயாரிக்காம பொருளாதார அடிப்படையில தயாரிக்கணும் தான் நான் சொல்றேன். இந்த பாருங்க, முன்னேறியவர்களாக ஒரு ஜாதியும் பின்தங்கியவர்களாக மற்றொரு ஜாதியும் இருக்கும்போது ஜாதி அடிப்படையில் ஃபார்வர்ட் பேக்வர்ட் பிரிக்கிறது எப்படி அநியாயமாகும்? ரைட். பிற்பட்ட வகுப்புல பாரிஸ்டரா இருக்கிறவங்களும் இருக்காங்க சார், முற்பட்ட வகுப்புல பணம் தூக்கி பிழைக்கிறவங்களும் இருக்காங்க. பாரிஸ்டரோட மகனுக்கு தொடர்ந்து சலுகைகள் வழங்கப்படுது பேக்வர்ட் கம்யூனிட்டிங்கிறதுக்காக. பணம் தூக்குற மகனுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில பிறந்த பாவத்துக்காக. பொருளாதார அடிப்படையில பார்த்தா பணம் தூக்குற மகனுக்கு தானே சலுகைகளை வழங்கணும். அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமா இது முன்னேறிய ஜாதி இது பின்தங்கிய ஜாதின்னு பிரிக்கிறது தேசிய ஒருமைப்பாடு பிரிக்கிறது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு தீங்கு விளைவிக்காதா? வெள்ளக்காரனோட பாலிசி டிவைட் அண்ட் ரூல். அதே டிவைட் அண்ட் ரூல இந்த சுதந்திர இந்தியாவுல நாமும் கடைபிடிச்சோம்னா நாம் இன்னும் அடிமைகள்